இன்றைக்கி நம்ம சேனலில் சசி இயக்கத்தில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 26 வயசில் கணவனை இழந்த நம்ம சுவாசிகா கஷ்டப்பட்டு தன்னோட 2 குழந்தைங்களையும் வளர்க்குறாங்க. தன்னோட 40வது வயசில் 2வது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த முடிவால் அவங்க சந்திக்க போகிற தடைகள் என்னது? இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இயக்குனர் சசி ரியல் ஸ்டோரியை பேஸ்டாக வச்சு தான் விதவைகளோட செகண்ட் மேரேஜை பற்றியும் அவங்க சந்திக்கிற கஷ்டங்களை பற்றியும் பேசுகிற விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. கிளைமேக்ஸில் உண்மையான ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க. கணவனை இழந்த மனைவி 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதா? இதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் சின்னதாக ஒரு சொதப்பல் வந்தாலும் படம் மொக்கையாக வந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் சசி இந்த படத்தை முழுசாக எடுத்து முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போரிங்காக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போவாங்க. இது சசி படம் தான் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும். சுவாசிகா பெர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட பக்கபலமாகவே அமைஞ்சிருக்கு. விஜய் ஆண்டனி படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்னால் அது டைலாக்ஸ் தான். டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. சுவாசிகா ஆக்டிங், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ், கிளைமேக்ஸ், எமோஷ்னல் சீன்ஸ் இது எல்லாமே படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். மியூசிக் டீசெண்டாக இருந்துச்சு. நான் மைனஸாக பார்த்தது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். அதை கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே எழுதியிருக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய படம் தான் இந்த 100 சாமி. பொண்ணுங்களை கடவுளாக பார்க்காம மனுஷியாவும் பாருங்கள் அப்படிங்கன்னு சொன்ன படம் தான் இந்த படம். நான் இந்த படத்துக்கு 3.25 ரேட்டிங் கொடுக்குறேன்.